ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முனின்னா யாரும் பயப்படக்கூடாது. முனின்னா என்ன முனி? நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் முனியாடுது, வேப்ப மரத்தில் முனியாடுது, பனை மரத்தில் முனியாடுது, ஆலா மரத்தில் முனியாடுதுன்னு சொல்லுவாங்க. எந்த மரமா இருந்தாலும் காத்தடிச்சா முனி மட்டும்தான் ஆடும், ஆடி ஃபுல்லாக அமைக்கிட்டு தான் இருக்கும். இந்த முனி எந்த முனின்னு பார்ப்போம், வரட்டும். கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? மண்ட மேல கொண்ட போட்டு சுவாமி யாரையா? என்ன பெரையா எடுத்து கூரையா? அளவுக்கு மேலே புடவை திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடன் ஒன்றாகும். அவனும் குருடன் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து கருமைக்கு தந்தால் கருமமடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் மனமே உனக்கு கைப்பற்ற நினைக்கிற மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ, போது போது சொல்வதுண்டோ, தேடும் போது வருவதுண்டோ, போகுதோ. ஐயா வணக்கம். வாருங்கள் ஐயா வணக்கம். கையில செங்கோலோட வந்திருக்கிறீங்களே, செங்கோல் பிடிக்கணுமுங்க. இந்த நாட்டுல செங்கோல் பிரச்சனை 2 இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அங்கேயும் இருக்கா? என்ன ஒரு கதாபாத்திரத்துக்கு கொண்டு வரக்கூடாதா? நல்ல சிறப்பான செங்கோல். என்னங்க பிரச்சனை சொல்லுங்களேன் கேப்போம். செங்கோல் மன்னனிடத்தில் இருக்க வேண்டியது. மன்னன்ட்ட தான் இருக்கணும். தாங்கள் ஏதோ அவை புலவர் மாதிரி தெரியுது, நீங்க செங்கோலோட தெரியலே. நானும் செங்கோலை தாங்க திரியறேன். இந்த செங்கோலுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பெருமை இருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல நாள் வீட்டுல விசேஷம் வச்சோம்னா முகூர்த்த கால் முகூர்த்த கால் ஊன்ற பாத்தீங்களா? ஊண்டி இருக்காங்கல்ல. இந்த முகூர்த்த கால் ஊன்றதுக்கு காரணமே மன்னங்கையில இருக்க செங்கோல் தான். ஆமா, மன்னன் இல்லாத ஊர்ல, மன்னன் இல்லாத ஊர்ல அவருடைய செங்கோல் ஒரு வீட்டுல விசேஷம் வந்தாங்கன்னா எல்லா ஒரு வீட்டுல 2 விசேஷம் 3 விசேஷம் ஒரே முகூர்த்தத்துல நடந்துச்சுன்னா ஒரே முகூர்த்தத்துல எல்லா வீட்லயுமே மண்ணே நிக்க முடியாதுல்ல, ஏதாவது ஒரு வீட்டுல நிக்க முடியும். அப்ப மன்னர் வந்து செங்கோலை கொடுத்து விடுவாராம். செங்கோலை முன்னாடி ஊண்டி மன்னருக்கான மரியாதையை செங்கோலுக்கு கொடுப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கும் அந்த மரபை கைப்பற்றும் வகையில பின்பற்றும் வகையில நம்ம முகூர்த்த காலண்டு ஒண்ணு ஊண்டி அதுக்கு மாலை செஞ்சு மரியாதை செஞ்சு பூஜை செஞ்சு ஒரு விழாவே நடத்துறோம்னா மன்னருக்கு செய்யற மரியாதை இன்னைக்கு நம்ம முகூர்த்த காலுக்கு செஞ்சுக்கிருக்கோம். அப்பேற்பட்ட செங்கோல் மன்னர் இல்லாத இடங்களிலே மன்னருக்கு உள்ள மரியாதை இந்த செங்கோல் ஏற்றுக்கொள்ளப்படும். ராமாயணத்துல ராமனுக்கு பதிலாக ராமனுடைய பாதரட்சி ஆட்சி செய்யும், செருப்பே ஆட்சி செஞ்சுச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்கத்தான். ஆமாங்க, நேரம் நான் சொல்ற செங்கோல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய நாட்டினுடைய விடுதலை பெற்று முதல் பிரதமர் நேரு பிரதமர் ஆகிற போது செங்கோல் கொடுத்தாங்க. ஆமா, செங்கோல் கொடுத்த செங்கோல் எங்க இருந்து கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ மாநிலம் இருக்கு இந்தியாவில். நமது தமிழ் மாநிலத்தில் திருவாவூர்துறை மடாதிபதி இடத்திலிருந்து செங்கோல் போச்சு. மடாதிபதிக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அதனால மடத்துல இருந்த கட்டளை தம்புரானையும் ஓதுவாரையும் அனுப்பி வைத்தார்கள். கட்டளை தம்புரானும் ஓதுவாரும் போற போது செங்கோல் தங்கமுலாம் பூசி கொண்டு போகப்பட்டது. விழா தொடங்கியது. விழாவில் நேரு பிரதமர், நேரு கையில செங்கோல் கட்டளை தம்புரான் கொடுக்க ஓதுவார் ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு? இன்னைக்கு எத்தனையோ மொழிகளை பயன்படுத்துற, மொழிகள் வந்துருச்சு, இதை படிக்கணும் அதை படிக்கணும், பல பிரச்சனைகள் நிறைய தெரியும். அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தமிழ் பாட்டு பாடப்பட்டது. எத்தனை பேருக்கு தெரியும்? முதன்னு தேவாரம் என்ற திருக்கடை காப்பு என்ற அதாவது கோளறு பதிகம் என்ற ஞான சம்பந்தர் பாடிய தேவாரத்துல வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி ஆசரு நல்ல நல்ல இவை நல்ல நல்ல வானில் அடியார்வு ஆரசல்வது ஆணை நமதே என்று சுத்தமான தமிழ் பாட்டு பாடி நேரு கையில செங்கோல் கொடுத்து இந்திய அரசு ஏற்றது. ஆமா, இன்னைக்கு சொன்னா யாரும் ஏத்துக்குவானா? செங்கோல் கொடுத்ததெல்லாம் சரி, கொடுத்தது சரி. இது வரைக்கும் பாட புத்தகத்துல அந்த கதையை வைக்கல, உள்ள கதையவே எடுத்துட்டாங்க. நீங்க இருக்கிற கதையை அப்ப தமிழன் மரபு வரலாறு எப்படி மறைச்சிருக்காங்க பாருங்க. ஆமாங்க, ஆனாலும் அவங்கள நம்புறோமே நம்ம. எல்லாமே எல்லா இடத்துலயும் நியாயம் கிடைக்குதாங்க. நான் உனக்கு கேக்குறேன், செங்கோல் கொண்டே கொடுத்தாங்க. ஆமா, வாங்கி வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க, பத்திரமா வச்சிருக்காங்க. நாளடைவில் அது மறந்துடும். அப்ப மறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? பாட புத்தகத்துல கொண்டு வரணும். 1947 செங்கோல் கொடுக்கப்பட்டது. 2025 செங்கோல் கொடுக்கப்பட்டது. வைக்கணும் இல்ல, நாளைய தலைமுறை படிச்சு தெரிஞ்சுக்கணும் இல்ல. நீங்க மக்களுக்கு நல்ல நல்ல நியாயமான விஷயத்த பேசுறீங்க. 10 பேர்ல 4 பேருக்கு போய் சேர்ந்தாலும் அந்த புண்ணியம் தானே. ஆமா, இப்போ நியாயம்னா என்ன அர்த்தம்? நேர்மையா நடந்து கொள்வது, நியாயம்னா காப்பாற்றுவது, நேர்மையா நீதியா நடந்துக்கிறது, யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் நடந்து கொள்வது. ஆனா எங்கங்க, ஆனா நியாய விலை கடையிலேயே 10 கிலோ அரிசிக்கு நிறுத்து பார்த்தா 8 கிலோ தான் நிக்குது. நீ
நீ வேற அதை கிளம்ப. நியாயம்ன்ற இடத்துல நியாயத்தை காணும். இல்ல அது நியாயம் அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஆணாவை சேர்த்தோம்னா அநியாயம். அநியாயம். தர்மம் ஆணாவை சேர்த்தா அதர்மம். நீதி ஆணாவை சேர்த்தா அநீதி. யோக்கியே ஆவச்சத்தா அயோக்கியே. ஒரு எழுத்து பொருள் தருது. தமிழுக்கு தான் இருக்கு. நீ சொல்ற அந்த நியாய விலக்கட பிரச்சனை எனக்கு அதுக்கு வந்துருச்சு. என்ன அதுக்கு மட்டும் இல்ல, எனக்கு அனுப்பி வச்சாரு ஒருத்தர், தொலைபேசியில கூப்பிட்டு சொன்னார், ஐயா தெரியுமா? ஆமா, அவர் நியாய விலக்கட ஊழியர். ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், ஐயா நாங்க குறைக்கணும்னு குறைச்சு கொடுக்கல, சரி எங்களுக்கு வரும்போதே குறைவாத்தான் வருது, அங்கங்க குறைஞ்சிருது, கொட்டி தொலைஞ்சிருது, கடைசியா நாங்க கணக்கு கொடுக்கும் போது முழுசா கொடுக்கணும், அதனால இங்க குறைச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இங்க குறைச்சு கொடுத்தா இவங்க சத்தம், அங்கிட்டு குறைஞ்சா எப்படா குறைஞ்சுன்னா அவங்க கேள்வி கேட்கறாங்க. ரெண்டுக்கும் இடையில நாங்க பெரும்பாடு வர்றோம்யா, எங்களை பத்தியும் பேசுங்கன்னு ஒரு தம்பி சொன்னாரு பாருங்க. அவருக்கு பாவமான வேதனை. இங்க பாருங்க, தண்டவாளம் இருக்குல்ல, ஆமா, தண்டவாளத்துல என்ன போகும்? தண்டவாளத்துல அந்த ரயில் என்று சொல்றது தொடர் வண்டி போகும். தொடர் வண்டி போகும். ஒரு தண்டவாளத்துல 24 மணி நேரம் வண்டி போக வர இருக்கிற பாதை. சரி. அடுத்து ஒரு தண்டவாளம் வண்டியே போகாத தடை செய்யப்பட்ட பகுதி. சரி. இப்ப வண்டி அடிக்கடி போற பாதையில ஒரு 15 பிள்ளைய விளையாடுதுங்க, சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க. அது வண்டியே போகாத பாதையில ஒரு குழந்தை விளையாடுது. சரி. இந்த 15 பிள்ளைய விளையாடுற வண்டி போற பாதையில திடீர்னு வண்டி அங்க வந்துருச்சு, ரயில் வந்துருச்சு. வண்டியில வந்த ஓட்டுநர் பார்த்துட்டாரு, 15 பிள்ளைய விளையாடுது. ஐயா, யாரை காப்பாத்தலாம்? அங்கிட்டு ஒரு பிள்ளை விளையாடுது, இங்கிட்டு 15 பிள்ளை விளையாடுது. 15 பிள்ளை விளையாடுற பாதையில தான் வண்டி வருது. யாரை காப்பாத்துவோம் சொல்லுங்க பாப்போம். எல்லா பேரும் நினைப்பாங்க 15 பிள்ளைய காப்பாத்துறேன், ஒரு பிள்ளை போனா போதுன்னு அங்கிட்டு வண்டி விடுவாங்க. அதுல ஐயா பெரியவர் சொல்லிட்டாரு பாருங்க. ஆமா, 15 பிள்ளைனா 15 உயிர், 15 உயிர், ஒரு உயிர் போனா பரவாயில்ல, பரவாயில்ல, 15 பிள்ளைய காப்பாத்து. அதான் சரி. ஆனா அது சரியான்னு பார்த்தா அது சரியில்லை. அங்கதான் பிரச்சனை. தப்பே செய்யாத குழந்தை, ஒரு குழந்தை, ஏன்னா வண்டி போகாத பாதையில அது முறையா நியாயமா விளையாடுது. வண்டி போகுதுன்னு தெரிஞ்சு 15 பிள்ளைய செய்யுதுங்க, 15 பிள்ளைய விளையாண்டா அது குற்றம். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, தப்பே செய்யாத பிள்ளைய கொன்னுட்டு தப்பு செஞ்ச 15 பேரை காப்பாத்துது இந்த நாடு. கேட்டா அங்கதானங்க பிரச்சனை. கேட்டாதான் நீங்க சொல்ற நியாயம் 100க்கு 100 ரொம்ப வலவாளியோட தப்பித்து விடலாம். ஆமா, நிரபராதி தண்டிக்கப்படாதுன்னு நீதி சொல்லுது. ஆமா, ஆனா இங்க என்ன நடக்குது? குற்றவாளி பூரா தப்பிக்கிறான், ஆனா நீதி நல்ல மனிதர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். குற்றம் செய்யறவனை விட குற்றம் செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம் இருக்கணும்ல, கொடுக்கணும்ல. சட்டத்தை கடுமையா யாரு கேக்குறா? யாரு? இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு நாய்க்கு ரொம்ப நாளா மனசுல வேதனை இருந்திருக்கு. என்னது? இந்த நாய் ஒண்ணு என்ன ஒரு கூட்டத்தை ஒண்ணு கூட்டி இருக்கு. நாய்ங்க, நாய் ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கு. சரி, என்னான்னு கேளுங்க. எல்லா பேரும் மாநாடு ஓடுறாங்கன்னு நம்மளும் ஒரு மாநாடு ஓடும்னு நாய் உள்ள சேர்ந்து ஒரு மாநாடு ஒண்ணு போட்டிருக்குது. நல்லா இருக்கு இந்த கதை, கேளுங்களே. இல்ல அந்த தலைவர் நாயை சொல்லிச்சா, இருக்கிற நாயப்பெல்லாம் கூப்பிடுச்சுக்கிட்டு, அட நாய்களே, உங்க எல்லாருக்கும் உண்மையா சொல்ல போறேன், இந்த மனுஷ பயலுக்கு ரொம்ப கேடு கட்ட பயலா இருக்காங்க. அத்தாடி, எப்ப பார்த்தாலும் நம்மளே குறை சொல்றான். என்னங்கன்னு தொண்டர் நாய்ப்பெல்லாம் கேட்டிருக்குங்க. ஆமா, அவங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் நம்மளத்த தப்பா பேசுறாங்க. ஆனா பிச்சைக்கார நாய, ஆனா எச்சிக்கல நாய, ஆனா தெருப்பறிக்க நாய, நம்மளையே சொல்லி திட்டுறாங்க. நம்ம என்னைக்காவது அவங்கள பத்தி பேசிருக்கோமா? ஆனா மானங்கட்ட மனுஷனே, ஆனா கிறுக்கு பிடிச்சு நம்ம பேசிருக்கோமா? இதனால ஏன் அவன் நம்மள பேசுறியான்? மனுஷன் போடுற எச்சி சொத்தை நம்ம தின்றனால நம்மள அவன் கேவலமா நினைக்கிறியா? இனிமே மனுஷன் போடுற எச்சி சொத்தை நம்ம தின்னக்கூடாது. இந்த சட்டத்தை நம்ம சென்னையில போய் அமுல்படுத்துவோம். தலைவர் நாய் முன்ன போக, தொண்ட நாய் பின்ன போக, இந்த பட்டை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு மெட்ராஸ் ஓதுங்க. மெட்ராஸ்ல போய் காலை வைக்க, இந்த பக்கத்து கல்யாண வீடு, அந்த பக்கத்து காது குத்து வீடு, இலைய கொண்டு வந்து கொட்டி இருந்திருக்காங்க. சிறப்பா இருந்திருக்கும். இதுக்கு போனதே எச்சி சொத்தை திங்க கூடாதுன்றத பொறுப்பு நிறைவேற்ற, இலைய கொட்டுனதும் இந்த போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்ன தலைவர் நாய்த்தான் ஓடி போய் முதல் நக்கா நக்கிருந்திருக்கு. இப்படி சொல்றிய நீ முண்ட சரியான தானே தொண்டர் சரியா இருக்கும். எந்த தலைவரடா குறை சொல்ற? அப்ப நீ என்னத்த சொல்ல? தீர்மானம் யாருக்கு போடுறாங்கன்னு தெரியல, ஆனா அவங்க இதெல்லாம் அது போட்டு தம்பி. ஆமா, இந்த இடத்துக்கு பேர் என்ன? எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சாமி. என்னது? நீங்க ஒரு கதை சொல்லி எனக்கு, நீங்க மறந்துருக்கலாம், நான் மறக்கல. என்னது? காந்தி அவர் ஒரு 3 குரங்க படைச்சா பாத்தீங்களா? வச்சிருந்தாரு. ஒரு குரங்கு கண்ணை பொத்துன வடிய, ஆமா, ஒரு குரங்கு காதை பொத்துன வடி, ஒரு குரங்கு வாயை பொத்து. நிறைய கதை சொல்லியிருக்கேன், திடீர்னு ஞாபகத்துக்கு வரும்போது சொல்லிட்டே வருவேன். இந்த குரங்குக்கெல்லாம் பேரு இருக்கு சாமி. ஆமா, இந்த குரங்குக்கெல்லாம் பேரு இருக்கு. என்ன பேரு? முத பேரு மிசாரு. 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 ரெண்டாவது குரங்கு பேரு மிகசாரு. மிகசாரு. மூணாவது குரங்கு பேரு மசாரு. நீ வச்சியா பேரு? இல்ல, அது உண்மைக்குமே அந்த குரங்கோட பேரு. சரி சொல்லு. நான் உங்களை போல சில புத்தகங்களை பிரட்டி பார்த்து கண்டுபிடிச்சு படிக்கணும். ஆமா, வேற படிக்கிறது ஞானம் தானே. இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், கோச்சுக்கிறாதீங்க சாமி, கோச்சுக்கிற கூடாது. இது என்ன நேரமா நமக்கு தெரியாது. இப்ப தேர்தல்ல ஒரு மனுஷன் நிக்கலாம், ஆனா ஒரு நரி ஒண்ணு தேர்தல் இருக்கு.
நரி நரி அத்தாடி நரி அந்த புல்லாக நரி விட்டாச்சே. அந்த நரி எப்படி அறிக்கை விடுதுன்னு கேளுங்களேன். என்னன்னு? யாருக்கிட்ட அறிக்கை விடுன்னு முத கேட்கணும். யாருக்கிட்ட? இப்ப மனுஷனா தான் மனுஷங்கிட்ட ஓட்டு கேட்பேன். ஆமா, அது விலங்கு. அது எனத்துக்கிட்டு தானே நரி இந்த நரி போய் எங்க ஓட்டு கேட்க போகுதுன்னா செம்பரி ஆடு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா. இந்த செம்பரி கூட்டத்துக்கிட்ட ஓட்டு கேட்க போகுது. என்னன்னு சொல்லி ஓட்டு கேக்குதுன்னா, அட செம்பரி ஆடுகளே, என்ன மட்டும் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் மார்கழி மாசம் குளிருக்கு கம்பளி போர்வை இலவசமா கொடுப்பேன்னு சொல்ல. ஓஹோ, நல்லா கவனிக்கணும். புரியுது. கம்பளி போர்வை எதுல இருந்து உருவாகும்? அந்த செம்மறி ஆட்டு மசுறுதான். செம்மறி ஆட்டை வெட்டி கொண்டு அது தோலை உரிச்சாத்தான் கம்பளி போர்வை உருவாகும். அப்ப என்ன அர்த்தம்? என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா ஓன் ஜோலியை முடிச்சிருவேன் சொல்லாம சொல்லுது. புரிஞ்சா புரிஞ்சுக்கிறோம். சரி, அதை விடியா. அவன் பேர் என்ன? வீரத்தேவங்க. ஓ, என்ன யாருன்னு தெரியுதா? தெரியுதுங்க. தேவலோகத்துல குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறிய தன்மை உண்டுதானே. கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையெல்லாம் நல்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியால் நின்றான் குறிப்பறிய மாட்டாதவனை மரம். அதனாலதான் இறைவன் எஞ்சான் உடம்புக்கு கண்ணை பிரதானமா வைத்தார். அதனாலதான் நான்மணி கடிகை சொல்லுது கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்று. அதனாலதான் கண்ணுன்னு பேர் வச்சான். கண்ணன், கண்ணப்பன், கண்ணதாசன், கண்ணம்மா, கண்ணகி, ராஜா கண்ணு, வள்ளி கண்ணுன்னு பேர் இருக்கும். ஏன்னா கண்ணு அவ்வளவு மகத்துவமானது. ஆனா பாருங்க, கண்ணுன்னு பேர் வச்ச நம்ம யாருக்காவது ராஜா மூக்கு ராஜா காது நான் வச்சா இல்லையே. ஏன்னா அதுக்கு தன்மைகள் வேறு, இது தன்மை வேறு. கண்ணு இல்லை என்றாலும் கண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்லையா படிக்கலைனா. ஆமா உண்மை. அது படிக்காதவன் கண்ணு இருந்தும் குருடு. வயசானாலும் கல்வி ரொம்ப எப்பயும் நம்மளை உயர்த்துமுங்க. அது போட்டேன். ஆமா, இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேலிமலை சார். நிலத்துக்கு பேர் என்ன? என்னங்க? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஆமாங்க. குறிஞ்சின்னு பேர் வச்சது யாரு? எங்க இங்கதாங்க குறிஞ்சி. அது நிலத்துக்கு நிலத்தோட பேர் குறிஞ்சிங்க. ஆமா, ஐவக நிலத்தை பிரிச்சா இல்ல. ஆமா, இதெல்லாம் பேர் பிரிச்சவன் யாரு? இதுக்கு வர கணக்கு இருக்கா? ஆமா இருக்குல்ல. சும்மா பேர் வரும். உனக்கு பேர் வச்சிருப்பா இல்ல? இருக்கு. யார் வச்சது? எங்க அப்பா. ஆஹா, இருக்காருல ஒருத்தர். இருக்காரு. அது மாதிரி இந்த இடத்துக்கு பேர் வச்ச ஒருத்தர் இருப்பான் இல்ல? ஆமா. யாருமே? எங்க குறிஞ்சி நாட்டு தலைவன் குலக்கடவுள் முருகப்பெருமான் நாங்க வளர்ந்துட்டு வர்றோம். பாருங்க, குறிஞ்சிக்கு பேர் பிரிச்சவங்க இருக்காங்களா? ஆமா, இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம். ஆமா, சிலப்பதிகாரம். அவர் தான் பெரிய திருவிளையாடல் புராணத்தையும் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்ல இயல்பு கெட்டு நில நடுக்குற்ற போது பாலை வடிவம் கொள்ளுங்கிறார். ஓ சரி. அப்படின்னா இவர் சொல்றதுக்கு முன்னாலே இந்த நிலத்தை வகுத்து வச்சுட்டேன், பாலைய சொல்லல. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்ங்கிற நாலு வகை. மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். இப்படி ஒவ்வொரு நிலத்துக்கு பிரிச்சு வச்சால. அதை யாருன்னு கேட்டேன். ஓ, இவருக்கு கணக்கு இருக்கா? என்ன அப்படி கேட்டுவிட்ட? நீங்க தேவலோகவாசி. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சில விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ண நம்மோட தலைமுறைகளுக்கு கண்டிப்பா. இந்த நாடகத்தை இத்தனை பேர் கூடி பாக்குறாங்க, எதுக்கு பாக்குறாங்க? சிரிச்சிட்டு போறதுக்கா இல்ல. நீங்க ஏதாவது சொல்லுவோம், ஒரு வார்த்தை பேசினாலும் புள்ளி வச்ச மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா? இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன் சாமி. வயசானா ஒண்ணு ஊதிய தொகை கொடுக்குறாங்கல்ல? ஆமா, முதியோர் ஊதியம்னு. அதுக்கு இன்னொன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? என்ன? பென்ஷன் சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு பென்ஷன் பேர் வந்துச்சு? பெண்ணுன்னா என்ன, சன்னுன்னா என்ன? பிள்ளை. பெண்ணும் சன்னும் கைவிடுற காலத்துல உதவுவதே பென்ஷன். அது இல்லாத நேரம் இது உதவும். அது நம்ம கற்பனைக்கு சொல்றது. ஆமா, உண்மையிலேயே அது முதியோருடைய ஊதிய தொகை. அவர் அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கான ஒரு வெகுமதி. அது கொண்டு வந்திருக்கிறாங்க. வேலை பார்த்தா சம்பளம்ங்கிறான். ஆமா, சம்பளத்துக்கு முத என்ன விளக்கம்? சம்பளம்னா நெல்லு, அளமுனா உப்பு. அந்த காலத்துல சம்பளமா நெல்லும் உப்பும் கொடுத்திருக்கிறாங்க. அது அப்படியே சம்பான்னா நெல்லு, அளமுனா உப்பு, சம்பளம்னு பேசுறோம். சம்பா, அளம், சம்பளம்னு மறுவிருச்சு. சம்பளத்துக்கு உண்மையான அர்த்தம் உப்பும் நெல்லு மட்டும்தான். காசுக்கு அர்த்தமே கிடையாது. இலக்கணத்துல நம்ம பேசும்போது ரொம்ப கவனமா கையாளணும். எல்லா இடத்துலயும் எல்லா மாதிரி பேசிட முடியாது. ஆமாங்க. இப்ப இங்க பாருங்க, ஒரு பெரிய அறிஞர்கிட்ட ஒரு அறிஞர் படிக்க போறாரு. சரி, அது நடந்தது எங்கன்னா நம்ம சென்னை தாம்பரத்துல உள்ள கிறிஸ்தவ கல்லூரியில. இப்ப போனவர், ஐயா அந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு இடம் வேணும்னு கேட்க போறாரு. சரி, அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். முற்றிய லுகரம், குற்றிய லுகரம் அது தெரியுமான்னு கேட்டார். ஓஹோ, வேற ஒண்ணுமே கேட்கல. முற்றிய லுகரம், குற்றிய லுகரம் அது தெரியுமான்னு கேட்டாரு. இவர் திரும்ப பதில் சொல்றாரு, அது தெரியாதுன்னாரு. ஓ, அப்படின்னா உங்களுக்கு இங்க படிக்கிற அனுமதி உண்டு, நாளைக்கு வந்து சேர்ந்துக்கங்கன்ட்டாரு. இது என்ன கணக்கு? தெரியாதுன்னு சொன்னாரு. அது தெரியுமான்னு கேட்டாரு. சரி, இவர் அது தெரியாதுன்னாரு. ஆனா படிக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. என்ன அர்த்தம்? இலக்கணம். முற்றிய லுகரம் என்றால் அது, குற்றிய லுகரம் என்றால் தெரியாது. இதே அர்த்தம். இப்ப அதுன்னா முற்று பெற்ற வார்த்தை. ஆமா, தெரியாது அப்படின்னு சொல்றது இல்ல, தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓசை குறையுது இலக்கணத்துல. அதனால அது முற்றிய லுகரம், இது குற்றிய லுகரம். ஆக புள்ளி வச்சா முற்று பெற்றது, புள்ளி வைக்கலன்னா தொடர்வது. தொடர்வதற்கு புள்ளி 1 2 3 வரிசையா வைப்பாங்க. 3 வைக்கணும். எழுத்துக்களும் சரி சொல்லும் சரி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தமிழ்ல இருக்கு. அத்தனையும் இந்த தமிழர்களுக்கு சொந்தமானது. இத வந்தவன் போனவெல்லாம் கையில எடுத்துக்கிட்டேன். ஒரு புள்ளி அப்படி குறிச்சாலே ஏகப்பட்ட விஷயம், ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி,
நிறைய குறி இருக்குல்ல சாமி, சத்தம் கேட்டுச்சு. நம்மளும் குறியோட தான் பேசிக்கிறோம். ஒரு நல்ல குறிப்போட பேசணும், நல்ல குறிக்கோளோட பேசணும். குறிப்பு இல்லாம வாழ்க்கையில யாரும் வாழ முடியாது, குறிக்கோள் குறிக்கோள் இல்லாமலும் யாராலும் வாழக்கூடாது. நம்ம மனிதர்கள் குறிப்பு இல்லாம பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாது. ஆமா, மனிதர்களோடு குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழுகிறார்கள், மற்றவர்களையும் வாழ வைக்கிறார்கள். மனிதனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு சாமி. யார் எதை சொன்னாலும் முத நம்புறது. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை நம்புறான்னா முத என்ன பண்ணணும், அவங்க ஆசையை தூண்டணுமா. ஆசையை தூண்டத்தான் மேற்கொண்ட பிரச்சனை அடுத்தடுத்து கிளம்பிட்டே இருக்கும். உண்மைதானே சாமி? ஆசைப்படுறது தப்பு இல்ல, அது நமக்கு கிடைக்குமான்ற தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்படணும். நமக்கு அது தேவையான முதல்ல பார்க்கணும், தேவையில்லாத நமக்கு தகுதிக்கு அது சரியானு பார்க்கணும். ஆமா சார், அதை மீறி இதனால நமக்கு பிரயோஜனமானு பார்க்கணும். சாக்ரட்டிஸ் உட்கார்ந்து இருந்தாராம் ஒரு இதுல, ஒரு பூங்காவுல. சாக்ரட்டிஸ் கிட்ட போய் ஒருத்தர் சொன்னாராம், ஐயா உங்க நண்பனை பத்தி ஒரு விஷயம் சொல்ல போறேன் கேட்கறீங்களான்னு. சாக்ரட்டிஸ் கேட்டாரா, என் நண்பனை பத்தி நீ சொல்ல போற விஷயத்தினால எனக்கு நன்மையா உனக்கு நன்மையான்னாராம். ஒருத்தருக்கு நன்மை இல்லைன்னு இல்ல. சரி, நீ சொல்ல போற விஷயத்தினால ஏதாவது நல்லது நடக்குமா? நடக்காது. நீ சொல்ல போற விஷயத்தினால இந்த நட்பு தொடருமா? தொடராது. எதுக்கும் உதவாத, தொடராத, பிரயோஜனம் இல்லாத எதுக்கு எனக்கு சொல்ற, வேற யார்ட்டா போய் சொல்லுனாராம். அப்படின்னா நல்ல நண்பனுக்கு அழகு. நல்லது. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, மாணவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, இந்த உலகத்தை படைச்சது இறைவன் தானா? ஆமான்னு மாணவர் சொல்றாரு. சரி, இறைவன் உலகத்தை படைச்சான்னா சாத்தான்னு ஒண்ணு சொல்றமே, அதை யாரு படைச்சதுன்னு கேட்கிறாரு. பிசாச. ஆமா. உடனே மாணவர் கொஞ்சம் தயங்குறாரு. மாணவர் தயங்கினோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு மாணவர் வாத்தியார்ட்ட கேட்கிறாரு, ஆசிரியர் பெருந்தகையே நான் ஒரு கேள்வி கேட்க அனுமதி உண்டா எனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. கேளுப்பா நான் சொல்றேன்னாரு. இப்ப மாணவர் கேட்கிறாரு, குளிர்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டாரு. ஆமா குளிருது இல்ல, குளிருது போர்த்திக்கிறோம்ல, குளிருது போத்துறோம்ல, அப்ப குளிர் இருக்குன்னு சொன்னாரு வாத்தியாரு. சரி, மாணவர் சொன்னாரு இல்ல குளிருன்னாரு. ஏன்? என்னையா கண்ணு தெரிய குளிர் இருக்கு போத்துறோம், இப்ப இல்லன்னு சொல்றீங்க தம்பின்னாரு. அதானே. அந்த மாணவன் சொன்னான், வெப்பம் குறைவதனால, அதாவது சூடு குறைவதனாலதான் குளிர்னு ஒண்ணு ஏற்படுது, அதனால குளிர்னு தனியா ஒண்ணு இல்லைன்னாரு. வெப்பம் குறையறதுனால வருதுன்றாரு. ஒத்துக்கிட்டாரு வாத்தியாரு. அடுத்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு மாணவர், இரவுன்னு ஒண்ணு உட்கான்னு கேட்டாரு. வாத்தியாரு மாமான்னாரு. மாணவன் கேட்கிறான், வாத்தியார் ஆமாங்கிறாரு. மாணவர் மறுக்கிறாரு, இரவுன்னு ஒண்ணு இல்ல. என்னடா இரவு பகல் மாறி மாறி வருது, இருக்கு, அப்புறம் இல்லங்கிறியப்பான்னு கேட்டாரு. அதுக்கு தம்பி சொன்னா, வெளிச்சம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேரு இருட்டு, வெளிச்சம் இருந்தால் பகல். இப்ப சூரியனே உதிக்காத நாடு இருக்கா? சூரியன் மட்டுமே உதிக்கிற நாடு இருக்கா? இருக்கு. கிழக்காசிய நாடு, மேற்காசிய நாடு, பூமத்திய ரேகைக்கு மேல உள்ள நாடு, மேற்காசிய நாடுகள் இருக்குல்ல, இருக்கு. அப்ப ஆமா நிலவே இல்ல இருக்குல்ல, இருக்கு. சூரியனே படாத இடமே இருக்குல்ல, நார்வே தானே, நார்வே. அப்ப அவ மாணவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு மாணவர் பாருங்க, இருள் ஏன் வருதுன்னா வெளிச்சம் குறைவதால ஏற்படுது சொல்லிட்டு சொன்னாரு, வெளிச்சத்தையும் பகலையும் படிச்ச நீங்க, வெளிச்சத்தையும் சூட்டையும் படிச்ச நீங்க இரவையும் குளிர்ச்சியையும் நீங்க படிக்கலன்னு சொன்னாரு. சொல்லிட்டு முடிவு என்ன சொல்றாருன்னா, ஏன் இறைவன் உலகத்தை படைச்சான்னு கேட்டுட்டு சாத்தான படைச்சான்னு கேட்டீங்கல்ல, எப்படி இது ரெண்டையும் படிச்சுட்டு அதை படிக்காம விட்டீங்களோ, அப்பேற்பட்ட இறைவனை நம்புங்க, நம்புனா சாத்தான் இல்ல, நம்பலைனா சாத்தான். நம்பிக்கை குறையுது, சாத்தான் வந்துருச்சு, பிசாசு வந்துருச்சு. சொன்னவர் யார் தெரியுமா? யாரு? இந்த உலகமே கொண்டாடிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். ஓஹோ. அப்ப உலகம் ஏத்துக்குச்சுல, ஏத்துக்குச்சு. அப்ப விஞ்ஞானி சொன்னா தானே நம்புறேன், அந்த நாடு ஏத்துக்கிட்டா தானே. அடுத்த காவல் ஆளியார் இந்த சோழவள்ளி இருக்கு. சோழவள்ளியா? ஆமா. அந்த அம்மா எவ்வளவு, எங்க சோலைக்கு சின்ன வள்ளி பூங்கோத பாத்தா. பாமா ஊர்ல பூசக்கேத்த பூவிது கேட்டுத்தானே பூத்தது, பூத்தது யாரது பார்த்தது, விலகி விலகி போகுது, கொக்கி போடுது, பூசக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரது உன்னை பார்த்தது.
பூத்தது யாரது பார்த்தது ஊரெல்லாம் உன்னை பத்தி வெறுமாய மெல்ல தோதாக யாரும் இல்ல தூது சொல்ல வாய் வார்த்தை பொங்கலுக்கு போதாது உள்ள கஞ்சாட போல ஒரு பாசை இல்ல சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுற கொட்டி போன மயிருக்கு சீப்பு தேடுற என்ன பார்த்து என்ன கேட்ட ஏட்ட ஏண்டி மாத்துற கால நீர் கூடி போச்சு என்ன போட்டு ஆக்கிரு பூசைக்கேத்த பூவிது நேத்து தான போட்டது பூத்தது யாரது பார்த்தது நீல போட்ட கவனி இளநி காய மறைக்குது சீலை இழுத்து விடுவதும் வேலையாகி போனது கொக்கு ஒன்று நக்க பார்க்குது அழகரே லா, 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 லா. லலலலலலலா. லலலலா, லலலலா. லலலலா. லலலலலா. அழைத்ததற்கு காரணம் என்ன சாமி வந்திருக்கு யாருக்கு சாமி வந்து இருக்கிறது நாரதர் மகரிஷி நாரதருக்கு இங்க என்ன வேலை என்று கேட்டீர்களா மாவீரனே நம்மளை பார்த்து நல்லாசி கொடுப்பதற்காக வருகின்றார் அவரை அழைத்து வாருங்கள் நான் நல்லாசி கொடுக்கிறேன் ஏய் நீ பாட்டுக்குள்ள நாரதட்ட சைவ சாமியாரு நீ பாட்டுக்குள்ள போய் அசைவம் போயிடாத இல்ல போக மாட்டேன் நீ சொல்றவரே போக மாட்டேன் மலை மேல மேல சாமி ஒதுங்குறாரு ஏய் அவர் கையை காமிச்சாரு வாரு இப்படின்ட்டு இப்படின்னு கையை காமிச்சார்ல மேல இருந்து வர்றாராம் பார்த்து ஓ மேல இருந்து வராரா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வந்து விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழுக்கி விழலாம் மாமா வழிபட்டு வழுக்கி விழலாம் மாமா அச்சமான ஞான போயாச்சா காத்தோடு காத்தாக பரமாச்சா வேணாமா சாமி வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வந்து விடலாமா? பாட்டு பாடி வரவேற்று இல்லம்மா, நேரம் இல்லையா? ஏய் நீ பாட்டுக்குள்ள கவட்டில் பாஞ்சிடாத ஆடி பாடி வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி உள்ளமே புலகாங்கிதம் அடைகிறது. வாழ்க வாழ்க. தள்ளி நில்லுங்க சாமி லபட்டில் பாய் வா அப்புறம் அது அப்புறம் ஏய், அதை வேலையை காண பாரியா? இதை காணான்னு பள்ளியம்மா தவறாக என்ன வேண்டாம் அவர் தீர்த்தம் பிடிக்க வருகிறார் வேலை எங்க போகணும்? கோமுகம்னு ஒண்ணு. அதுக்கு கோமியம் தானே நல்லது எங்கே போகுதுங்க பசுமாட்டு கோமியம் தெளிச்சா நல்லதானே ஆமா அதனால சாமியார் அதை விட பவரா இருக்குன்னு உங்ககிட்ட வர்றான் தங்கச்சி அதாவது நீங்க என்கிட்ட வாங்கி குடிச்சதை நான் போய் அங்க வாங்குவேனா அம்மா. இந்த ஊசிக்கு பிறந்த மாடை பிடிச்சங்க நீ வா சென்னைக்கு போடுறேன் குயிலே கவி குயிலே குழாசி வைத்து குயிலே கவி குயிலே யார் வரவை தேடினாய் மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா குயிலே கவி குயிலே யாரை என்னை பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்லு கண்ணன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்லு கண்ணன் வந்தானா
ஒரு தேன்மணம் பாடிடும் பெண்மை என சொல்லடி. குயிலே கவிக்குயிலே யார் வரவு தேடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவிக்குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. குயிலே கவிக்குயிலே. ரசிகர்களின் விருப்பத்திற்கு இணங்கி இந்த பாடல். நன்றி நன்றி. அப்படி பார்த்தா கொட்டா பாக்கலாம் கட்டாகல்ல. அது வெளிநாட்டுல இருந்து கேட்டிருக்காங்க, அதை அப்புறம் படிப்போம். அண்ணா அழைத்த காரணம் என்ன? என்ன மகாராஷ்டிராவில இருந்து கேட்டிருந்தாங்க. மாநில வெளிமாநிலம் இல்ல, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து. சரி, அண்ணா அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கு. நாரத மகரிஷி தேவலோகவாசி, பிரம்மாவின் மைந்தன், பிரம்மச்சரிய விரதம் கொண்டவர், 7-14 உலகமும் தங்கு தடையில் சென்று வரக்கூடிய அந்த புண்ணியவானை காண வேண்டாம் என்றால் நாமெல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவரை காண வேண்டும் என்றால் புண்ணியம் செய்ய தேவையில்லை. அப்புறம் சங்கத்தில் 150 ரூபாய் அட்வான்ஸ் செஞ்சால் போதும். அவங்களுக்கு 150 ரூபா தானா? அழைத்து வாருங்கள் சுவாமி. பாருங்கள் சுவாமி, வருக வருக வருக. வாருங்கள் சுவாமி, தங்களது வருகை என்றுமே நல்வரவாக அமையட்டும். இசை காணும் இசைப்பவரே, இசைப்பவரே, ஈரேழு உலகம் புகழ்பவரே, இசை காணும் இசைப்பவரே, யாழ் இசைவாணியின் புதல்வரே, யாழ் இசைவாணியின் புதல்வரே, உரி உரி. ஆகமலோகத்தின் தலைவரே, இசை காணும் இசைப்பவரே, சப்தசுரம் ஞான விபரரே, சப்தசுரன் சேகரே, சப்தசுரம் ஞான விபரரே, சாகித்யலயம் காண அற்புதரே, சாரு செல்லம் ஞானம் அற்புதரே. கற்பனை கட்டாத கலைமாமணியே, மாமா சித்தப்பா கற்பனை கட்டாத கலைமாமணியே, காணும் பிரியரே, கண்ணக பிரியரே, வாரும் நாதரே, இசை காணும் இசைப்பவரே, புகழ்பவரே, திகழ்பவரே. என்ன ஒரு அழகான நடனம். கொஞ்சம் வாருங்கள் சுவாமி. அண்ணா தோழி ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சுல, இப்ப கொஞ்சம் லூஸ் பிடிச்சிருக்கு. மாத்திரை போடுறான். 2 பேரும் சுவாமியிடம் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்லுங்கள். பார்க்கலாம். தேய் பெற ஆரம்பிக்கவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. சாமி, உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. நீ அவர்கிட்ட போற, எங்கிட்ட வரவனே. சாமி, நாங்க சின்ன பிள்ளைய சாமி, உங்க மனசு நோகும்படி பேசிதான் மன்னிச்சிருக்க சாமி. இனிமே இந்த வரை வச்சுட்டு நான் காவலுக்கு வரமாட்டேன் சாமி. எனக்கு இந்த காவல் வேணாம். இந்த ஒரு நாளைக்கு உருவ போகுது. வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு, பண்பாடு குறையாமல் வரவேற்றதினாலே அகமகிழ்கிறேன். என்று முழ தெந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல அழகான தமிழ் போல் இனிமையாக இளமை குன்றாது வாழ்க என்று வாழ்த்துகிறேன். மகளே, உலகத்தில் நிலையானது என்று எதுவும் இல்லை. அப்படி நிலையானது என்று சொன்னால் ஒன்று இறை, அதை தாங்கும் தர்மம், அதை போற்றும் தமிழ், அது மட்டும்தான் உலகத்தில் நிரந்தரமாம். அதனால தான் இலக்கியங்கள் எல்லாம் அதை சாற்றுகிறது. அதை பறைசாற்றி இந்த உலகம் முழுவதும் போற்றி புகழ இந்த தமிழால் உன்னை வாழ்த்துவது கடமையாகும். செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது, சிந்தாமணி ஜோதியை போல் உருவான பந்தம் இது, தங்கையல்ல தாயானவள் போலி பாட நான் பாட பொருளானால் ஒரு தங்கரத்தில் ஒரு மஞ்சள் இளவு, ஒரு தங்க
வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வப்புலவர். சொல்லுகிற வார்த்தை உயர்ந்த சொல்லாக இருக்க வேண்டும். எண்ணுகிற எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருக்கணும். அதனாலதான் எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதெல்லாம் உயர்வாகவே நடக்கும். எண்ணத்துக்கு கெட்டா பெருவாழ்வே என்று போய்விடக்கூடாது. அதனாலதான் பெரிய உங்களுடைய வார்த்தைகளை மதிக்கணும். மூத்தோர் சொல் வாக்கு முதிர்நெல்லிக்கனி முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் என்று சொல்வார்கள். அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழாலே உன்னை வாழ்த்தியது மட்டுமல்லாது உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய கால் நொந்தேன் கடிக வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எளிதென்று கூடல் கருத்தேனுக்கு அங்க அந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் தமிழ் மூதாட்டி அவ்வை எங்கே சோழ மன்னனுடைய சபையிலே முதல் நாள் நகர்வலம் வரும் பொழுது ஒரு மலையிலிருந்து தேன் தானாக சொரிகிறது. கீழே கூணல்னா சங்கு நத்தைன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சங்கு வாய் பிளந்து இருக்கு. தானாக இயற்கை வளம் பொருந்திய எழில் சூழ்ந்த இந்த காவிரி சூழ் நாடா சங்குக்கு தேன் பார்க்குது மலையிலிருந்து. இது இயற்கை. அப்படிப்பட்ட இயற்கை வளம் பொருந்திய உன் சபையிலே இந்த உலகமெல்லாம் சுத்தி வர்ற இந்த தமிழ் புலவருக்கு இடம் இல்லையான்னு கேட்டா மன்னன் திடுக்கிட்டான். நேற்று நடந்து இந்த கிழவிக்கு எப்படி தெரியும்? இப்படி சொல்லிட்டாலே அதான் தமிழ் கூறு நல்லுலகம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இடம் கொடுக்க அப்படிப்பட்ட முகமலர்ச்சியோடு உபசரிப்பு இருக்கணுமா? சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத விட இந்த உபசரிப்பு போற்ற தகுந்ததாக இருக்கணும் இருந்தது. அதனாலதான் ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாக முப்பழமோடு பாலனம் கடந்து கப்பி பசியோடு கடும் பசி ஆகும் சொன்னாங்க. ஆதி என்ற மணிவிளக்கை அறிய வேணும். அகண்டவரி பூரணத்தை காண வேணும். சோதி என்ற துயவழி மார்க்கமெல்லாம் சுகமரவே மணன்மணி ஆத்தாள் தன்னை நீதி என்ற பலஞ்சோதி ஆய்வாத நிற்குணத்தின் நின்றார்களை யாரும் காணார். வேதி என்ற வேதாந்த துல்லே நின்று விளங்குவது பூசை இது வீண் போகாது. ஏன் இந்த மங்களமான விஷயங்களை இறைவனுக்கு பண்ணி கொண்டிருக்கிறோம் தெரியுமா?